கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த திருவுக்கோள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் கடந்த சில வாரங்களாக ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட பொக்கிஷமான சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம். அது தொடர்ச்சியாக இந்த வாரமும் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட பொக்கிஷமான சத்தியங்களை நாம் தியானிக்கலாம். நாம் கடந்த வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஈசாக்கினுடைய திருமணம் குறித்து நம்ம பார்த்தோம். அதில் பார்க்கும்போது அதில் வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரமும் யாரை அடையாளப்படுத்தும் அப்படின்னு நம்ம தெளிவாக நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பார்க்கும்போது ஆபிரகாம் பிதாவாகிய தேவனை அடையாளப்படுத்துதுன்றதை பார்த்தோம். ஈசாக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி இருக்குன்றது நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ரெபெக்காள் தேவனை பின்பற்றக்கூடிய ஜனங்கள் என்றது நம்ம பார்த்தோம். ஸோ இதில் என்ன கேள்வி கேட்டு முடிச்சிருந்தோம் அப்படின்னா, எலியேசர் யாரை அடையாளப்படுத்துகிறாங்கன்றதை நம்ம கேள்வி போட்டு முடிச்சிருந்தோம். ஸோ இந்த கேள்விக்கு யாராச்சும் தியானிச்சிருக்கீங்களா பிரதர்ஸ்? பிரதர், இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் பிரதர். இப்போ இந்த கேள்வியில் பார்த்தோன்னா, எலியேசர் என்ன வேலை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெபேக்காவில் ஈசாக்கிட்ட கொண்டு சேர்க்குற அந்த ஒரு வேலையை பண்ணியிருப்பாங்க ப்ரோ. இதில் ரெபேக்கால் யாரை அடையாளப்படுத்துவாங்கன்னா, சபையை அடையாளப்படுத்துவாங்க. ஈசாக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துவாங்க. அப்போ இதிலே சபையை கிறிஸ்துட்ட கொண்டு சேர்க்குற அந்த வேலையை பிதாவாகிய தேவன் எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்க்குறப்ப, தன்னோட வல்லமையாகிய பரிசுத்த ஆவியை பயன்படுத்தி செஞ்சுருப்பாங்க ப்ரோ. இப்போ அதுக்கு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யே அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இந்த வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவி தான் வழி நடத்துது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்துள்ளுவார். அப்போ இந்த ஒரு வசனத்து மூலமாகவும் பிதாவாகிய தேவனுடைய உன்னதமான அந்த பரிசுத்த ஆவி தான் நம்மளை தேற்றி அந்த சபையை கிறிஸ்துவோட கொண்டு சேர்க்கும் அப்படின்றத நம்ம இது மூலமாக புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த எலியேசர் யாரை அடையாளப்படுத்துவாங்க அப்படின்னா, பிதாவாகிய தேவனுடைய உன்னதமான பரிசுத்த ஆவியை குறிக்கும்னு சொல்கிறத நம்ம இது மூலமாக புரிஞ்சுக்கலாம் பிரதர். பதில் உங்களுக்கு புரிஞ்சுதா பிரதர்? புரிஞ்சுது பிரதர். இங்கே எலியேசர் பரிசுத்த ஆவியை அடையாளப்படுத்துதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர். தேங்க்ஸ் பிரதர். ஓகே, தேங்க்யூ பிரதர். இது நீங்கள் தியானிக்கும் பொழுது எனக்கு இன்னொரு கேள்வி தோணுது பிரதர், கேட்கலாங்களா? சொல்லுங்கள் பிரதர். இப்போது இதே அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 22ஆம் வசனத்துலேயும் 53ஆம் வசனத்துலேயும் காதணிகள் கடகங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி வெள்ளி உடைமைகள், பொன்னுடைமைகள், வஸ்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யார்கிட்ட கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெபேக்காலுக்கு கொடுத்து ஈசாக்கிடம் அழைத்து வருவார் அப்படின்ற மாதிரி இருக்கும் வசனத்தில். ஸோ இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் ஏதாவது இருக்குங்களா பிரதர்? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி பிரதர். இப்போ நீங்கள் சொன்னபடி எலியேசர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ரெபேக்காலுக்கு இந்த பொற்காதணி, அதுக்கப்புறமா கடங்கங்கள், அதுக்கப்புறமா வெள்ளி உடைமை, பொண்ணு உடைமை அதெல்லாம் கொடுத்துருப்பாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாருன்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ இப்போ இந்த ரெபேக்காள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காணாத புருஷனுக்காக தங்களை என்ன பண்ணுறாங்கன்னா அலங்கரித்து கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி ஒரு அலங்கரிப்பு தான் யார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சபையும் இந்த மாதிரி அலங்கரிப்பை நம்ம பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஒரு அடையாளமாக அங்கே எலியேசர் கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன மாதிரி அடையாளம் பார்க்கும்போது ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம். ஸோ அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பொற்காதணி. அப்போ காதணியை குறித்து சொல்லி பார்க்கும்போது, ஸோ இந்த காதணி எங்கே போடுவாங்க? காதில் போடுவாங்க. ஸோ இந்த காதை குறித்து வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். கேட்கிறதற்கு காதுள்ளவன். ஸோ அப்போ என்ன கேட்குறதுக்கு காது வேணும் அப்படின்னா, இந்த சத்தியம் கேட்கக்கூடிய அந்த வாஞ்சை,
அந்த கேட்கறதுக்கு மனசு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அலங்காரம் தான் ஃபஸ்ட்டு சபைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். யாக்கோபு 1:19. யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும். கேட்கிறதுக்கு தீவிரமாயும். ஸோ அப்போ எதை கேட்குறதுக்கு தீவிரமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சத்திய வசனங்களை கேட்குறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், தீவிரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அடுத்து என்ன ஒரு விஷயத்தை கொடுக்குறான்னு சொல்லி பார்க்குறோம், கடகங்கள். ஸோ அப்போ இந்த கடகங்கள் எங்கே போடுவாங்க, கையில் போடுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போது நம்ம கேட்கக்கூடிய சத்தியத்தை கேட்குற மாத்திரம் இருந்தால் போதுமா? ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, கேட்குறது மூலமாக என்ன வரும் அப்படின்னா விசுவாசம் வரும். விசுவாசம் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணோம், கிரியைகளை செலுத்தணும். அதை வசனம் சொல்லும்போது கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்குது. அப்போ சத்தியத்தை கேட்குறவங்களாம் மாத்திரம் இல்லாமல் அதன்படி நம்ம செய்யணும், கிரியைகளை நம்ம செயல்படுத்தணும். இது ஒரு அலங்காரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறமா வெள்ளி உடைமை. ஸோ இதை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்களேன். சங்கீத புஸ்தகம் 12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். சங்கீதம் 12:6. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கோப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. அப்போ வெள்ளி எதுக்கு ஒப்புமையாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய சத்தியம். அப்போ இன்னும் ஆழமான சத்தியங்களை நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா தேவன் நம்மளுக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த பொண்ணை குறித்து பார்க்கும்போது இந்த பொண்ணானது எந்த காலத்தில் என்ன ஆகாதுன்னா இந்த தரம் மாறாதுன்னு சொல்லி பார்க்குறோம். இதே மாதிரி தான் நம்மளோட பிதாவாகிய தேவன் என்றும் மாறாதவராக இருக்கார். ஸோ இப்பேற்பட்டதான குணலட்சணம் தான் இந்த சபை ஜனங்களுக்கும் அவர் என்ன பண்ணார்னா கொடுக்குறார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நாமும் எந்த சூழ்நிலும் நம்முடைய கேரக்டர்லேருந்து நம்ம மாறவே கூடாது, தரம் மாறவே கூடாதுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி வஸ்திரத்தையும் அவர் கொடுக்குறாரு. அப்போது என்ன வஸ்திரம் நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம யாரை வஸ்திரமாக நம்ம தரிச்சிருக்கோம்னு சொல்லி பார்க்கும்போது கலாத்தியரில் ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்களேன். கலாத்தியர் 3:27. கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்போது இந்த ஞானஸ்தான உடன்படிக்கை மூலயமா நம்ம யாரை தரிச்சுக்கிறோமா, கிறிஸ்துவே நம்ம ட்ரெஸ்ஸாக தரிச்சுக்கிறோம். அப்போ கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணணும், நம்ம அணிஞ்சிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ பார்க்கும்போது இப்பேற்பட்டதான குணலட்சணங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆண்டவரை தரிசிக்க முடியும். அதனால தான் இந்த ஒரு காரியத்தை எலியேசர் செய்து காமிச்சார், ஒரு அடையாளமாக செய்து காமிச்சார்ன்னு நம்ம பார்க்குறோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ ரொம்ப நல்லா புரிஞ்சுங்கிறது. நீங்கள் வேதாகமத்தின் அடிப்படையில் என்னோடய கேள்விக்கு கொடுத்த பதில் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சபையை அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் செல்லணும், எந்த அலங்காரத்தோடு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் விளக்கினது ரொம்ப நல்லா புரிஞ்சுது பிரதர். தேங்க்ஸ் பிரதர். பிரதர், எனக்கும் ஒரு கேள்வி இருக்குது. இப்போ எலியேசர் ரெபேக்காலை ஈசாக்கிட்ட கூப்பிட்டு வராங்க. அப்போ தூரத்தில் இருந்து ஈசாக்கை ரெபேக்கால் பார்க்குறப்ப முக்காடு போட்டுக்கிறாங்க பிரதர். அந்த முக்காடு எதை பிரதர் குறிக்குது, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதை குறித்து யாராச்சும் ஆன்சர் பண்ணுறீங்களா? இதுக்கு நான் சொல்கிறேன் பிரதர். இப்போ நம்ம பார்த்துற வரைக்குமே இந்த ரெபேக்கால், ஈசாக்கு இவங்களுக்கெல்லாம் அடையாளமாக நிறையா நம்ம பார்த்தோம். அப்போ இங்கே ரெபேக்கால் காணாத புருஷனாகிய ஈசாக்கு மேலே அன்பு கூர்ந்ததுனால அவர் வரும்போதே, அவர் தூரத்திலே பார்க்கும்போது அவர் மேலே வைத்த அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னா முக்காடிட்டு கொள்கிறாங்க. அதாவது கீழ்ப்படியல் மூலமா அதுக்கு வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ அதே போல் இங்கே ரெபேக்கால் யார் அடையாளப்படுத்துகிறாங்க பார்த்தோன்னா நம்ம சபைக்கு அடையாளமாக இருக்கிறவங்க பார்க்குறோம். இப்போ நாமளும் என்ன பண்ணணும்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே அன்பு கூர்ந்ததை எப்படி தான் வெளிப்படுத்த முடியும்னா நாமளும் கீழ்ப்படுதல் மூலியமாக தான் நம்ம அதை காட்ட முடியும். இதுக்கு ஒரு வசனம் 1 யோவான் 5:3. 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே அன்பு செலுத்துகிறோன்னா அதை நம்ம எப்படி தான் வெளிப்படுத்த முடியுமா, கீழ்ப்படுதல் மூலியமாக தான் வெளிப்படுத்த முடியும். இப்போ இதே தான் ரெபேக்கால் அங்கே அடையாளப்படுத்தி காமிச்சாங்க. புரிஞ்சுதுண்ணா? புரிஞ்சுது ப்ரோ. அப்போ நம்ம கீழ்ப்படிதல் மூலமாக நம்மளோட அன்பை வெளிப்படுத்தணும். அதன் மூலமாக தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட போய் சேர முடியுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ. ஓகேண்ணா. பிரதர்ஸ், எனக்கு ஒரு டவுட் இருக்குது பிரதர். இந்த 26ஆம் அதிகாரத்தில் சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, அது என்ன தேவனுடைய திட்டத்தில், அது குறித்து என்ன மேன்மை இருக்குன்னு அதை பற்றி அதை சொல்ல முடியுமா? அது ரொம்ப நல்ல கேள்வி பிரதர். இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு உடனே நேரம் இல்லை. ஸோ இதை குறித்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த வாரம்
இந்த கேள்விக்குடான பதிலை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். பொறுமையுடன் கேட்ட உங்கள் அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.